இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நாங்கள்லாம் உண்மையாகவே சந்தோஷமா இருக்கோம். இதற்கு பின்னால எந்த ஒரு காரணம் இல்லை. மிக பூரணமாக சிவாஜி ஐயா அவர்களுக்கு மணிமண்டம் நிறைவேற அந்த அந்த கனவு நிறைவேற போதுன்ற சந்தோஷத்தில் நாங்கள் இருக்கோம். அதற்காக முழு மனதோடு தமிழக அரசின் முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா இது ஒரு 13 ஆண்டு கால ஒரு காத்திருத்தல் இன்னைக்கு வந்து அவங்க மூலியமா நடந்திருக்கிறது வந்து ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயம். மீண்டும் ஒரு முறை தமிழக முதல்வர் அம்மா அவர்களுக்கு எங்களுடைய நன்றியை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறோம். 2015 அறிவிச்சிருக்காங்க அந்த இடத்துல மணிமண்டபம் வரப்போகுதுன்ட்டு. தமிழக அரசு வந்து அந்த பொறுப்பை எடுத்திருக்காங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது வந்து ஒரு நடிகருக்கு கொடுக்க வேண்டிய மரியாதை விட நடிப்புக்கு கொடுக்கிற மரியாதையா நாங்க எல்லாரும் நினைக்கிறோம். ஒரு பெருமையான விஷயம். நிறைய அதுக்கான வேண்டுகோள் விண்ணப்பங்கள் எல்லாமே நடந்துட்டு இருந்தது இத்தனை வருஷமா. பட் அது எல்லாமே உணர்ந்து இன்னைக்கு வந்து அது நிறைவேறும் போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப பெருமையா இருக்கு. Sincerely we thank the Tamil Nadu government and our honorable CM Amma avargal. God bless you with good health and happiness. In the விஷயம் வந்து the entire fraternity we are proud to share our success, to share our happiness. இதுதான் பதிவு பண்ணணும்னு உங்க எல்லாரையும் கூப்பிட்டோம். மேற்கொண்டு ஏதாவது கேள்விகள் கேட்கணும்னா நீங்க கேட்டுக்கலாம். சார், நடிகர் சங்கத்துக்கு இவ்வளவு நாள் கட்டுவாங்கன்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. இந்த நிலை அவர் வந்து இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கேன் மையம்னு சங்கம் வந்து செயல்பட இல்ல, அது அம்மாவோட அறிக்கையிலே சொல்லியிருக்காங்க, நடவடிக்கையா எடுத்திருக்காங்க. ஏன்னா நடிகர் சங்கம் கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்க கட்டிருப்போம். ஆனா அதுவும் சொல்லலை. ஸோ இப்போ வந்து ஒரு 13 அதாவது கொடுக்கப்பட்ட இடம் வந்து 2002 அடையாறுல எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். இப்போ 2015 13 இயர்ஸ் கழிச்சு நடிகர் சங்கம் கட்ட முடியாது அந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ பதிவாயிடுச்சு. இப்போ போயிட்டு இருக்கு டெலிவிஷன்ல. அதாவது கட்ட முடியாது அப்படின்னு சொல்லியிருந்தால் நாங்கள் கட்டியிருப்போம், அது கூட சொல்லலை. பட் 10 வருஷமா எந்த ஒரு செயல்பாடு இல்லாமல் அப்படியே வாங்கின நிலத்தை அப்படியே அதே நிலையில இருக்கும்போது இன்னைக்கு வந்து அவங்க முயற்சி எடுத்து, அரசாங்கமே முயற்சி எடுத்து அது கட்டுறது வந்து ஒரு வகையில, அதாவது உங்களுக்கே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, த அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃப் நடிகர் சங்கம் அப்படின்ற ஒரு விஷயத்துல தான் நாங்க எல்லாரும் கேள்வி கேட்டு முன்னுக்கு வந்தோம். இன்னைக்கு அது உதாரணமா நாங்க இப்ப இனிமே நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. நடிகர் சங்கத்தோட அட்மினிஸ்ட்ரேஷன் பத்தி நாங்க சொல்லணும்னு அவசியமே இல்லை. இது குற்றச்சாட்டா இல்லை. இனிமே நாங்க சொல்லணும்னு அவசியம் இல்லை. இது வந்து ஏன் 12 வருஷமா கட்டல, இன்னைக்கு வந்து அரசாங்கமே அது பொறுப்பு எடுத்துக்கிட்டு பண்ணும்போது டெஃபினட்டா உங்களுக்கே அதுக்கான ஆன்சர் உங்களுக்கே தெரியும். அதான் சார், அவரு முறையா வந்து கோர்ட்ல அதாவது கேஸ் போட்டு தடை வாங்கி மறுபடி ஒரு உறுப்பினரா உள்ள வந்திருக்காரு. இதுதான் நாங்க நம்புறோம். கோர்ட்டுக்கு அவங்க தான் தள்ளுறாங்க. ஒவ்வொரு விஷயமும் நடிகர் சங்கத்துல வந்து 4 செவத்துக்குள்ள முடிக்க வேண்டிய விஷயத்த முடிக்காம வந்து ஒரு கேள்விக்கு பதிலா வராமல், அதனால்தான் பூச்சி முருகன் மட்டும் இல்ல, எங்களுக்கெல்லாம் கோர்ட்டுக்கு போவோம் அப்படின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படும் கூட எங்களுக்கு தெரியாது. ஒரு சாதாரண 3 கோரிக்கைகளுக்காக வந்து எவ்வளவு லட்சங்கள் செலவு பண்ணி இன்னைக்கு வந்து we have got what we wanted. இந்த எலெக்ஷன் பொறுத்த வரைக்கும் நான் சொல்றேன், வென்யூ ஆகட்டும், ஞாயிற்றுக்கிழமை எல்லாம் விடுமுறை அன்னைக்கு எலெக்ஷன் நடத்தணும். பிளஸ் வாக்காளர் பட்டியல், அதாவது உறுப்பினர்கள், இன்னைக்கு வாக்காளர் பட்டியல், பட் உறுப்பினர் சக உறுப்பினர்கள் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களோட போட்டோ ஐடி அட்ரஸ் எல்லாமே கேட்கறதுக்கு பதில் வராதனால தான் நாங்கள் கோர்ட்டுக்கு போகணும். ஸோ ஒன்ஸ் வி கோ டு கோர்ட் வி ஹேவ் டு அபாய்ட் பை தி லா. ஸோ இன்னைக்கு வந்து பூச்சி முருகன் அவர்கள், குமரிமுத்து அவர்கள், காஜா மைதீன், அப்புறம் சுந்தரம் அவர்கள் அத்தனை பேரும் உள்ள உறுப்பினர்கள் வந்திருக்காங்கன்னா அவங்க பக்கம் நியாயம் இருக்குன்றது வெளிப்படையா தெரியப்படுத்திருக்கு. அதுதான் காரணம் வந்து, அதான் சொல்றேன். அதுல இன்னொரு விஷயம் இருக்கு. 2 லட்சம் ரூபாய் தான் நாங்க கட்ட முடியும் அப்படின்னு நடிகர் சங்கம் சார்பா சொல்லியிருக்காங்க.
ரோடு போகுது 4,20,000 ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்லும் போது 2 லட்சம் ரூபாய் தான் எங்களால கட்ட முடியும். ஆனா உங்களுக்கே தெரியும் இந்த 3 ஆண்டு அந்த அக்கௌண்ட்ஸ் அப்படின்னு அறிவிக்கும் போது அதுல எத்தனை விஷயங்களுக்கு செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு நாங்க அதுலதான் அந்த முறைகேடுகள் அப்படின்றது நாங்க வந்து ஆதாரபூர்வமா கேள்வி கேட்கறதுக்கு இது ஒரு உதாரணம். இத்தனை வருஷம் வந்து ஒரு எத்தனையோ விஷயங்களுக்கு காசு செலவு பண்ணியிருக்காங்க. ஒரு சிவாஜி ஐயா ஒரு நம்ம எங்க எல்லாருக்கும் ஒரு முன்னுதாரணம். எங்க இளம் தலைமுறை மட்டும் இல்ல, சினிமா துறைக்கே ஒரு நடிகரா ஒரு முன்னுதாரணமா இருந்தார் சிவாஜி சாருக்கு. ஒரு பேசிக் விஷயம் அது, ஒரு பேசிக் விஷயம் அது பண்ணல. 10 வருஷம் 12 வருஷம் பண்ணல. ஏன் பண்ணலன்றது அதுலயே பதில் இருக்கு. அது அவரு தான் பதில் சொல்லணும். முதலமைச்சரா இருக்கும்போது அம்மா வந்து கேப்டன் போய் கேட்டார், சிவாஜிக்கு மணிமண்டபம் கட்டணும்னு சிவாஜி வீட்டுல வச்சு அப்போ கொடுக்கப்பட்ட அனுமதி. அதனால கேப்டனும் உள்ள வர்றாரு, நீங்க அவரையும் குற்றம் சொல்லி பேசுறீங்களா? அதான் சார். அதுக்கப்புறம் வந்து 2 டேர்ம், அதாவது நான் சொல்றது வந்து 2002க்கு அப்புறம் 2005ல எலெக்ஷன் நடந்தது. அதுக்கப்புறம் 10 வருஷம் கழிச்சு இப்போ எலெக்ஷன் நடக்குது. நான் சொல்றது 10 வருஷம். நான் சொல்றது என்ன, கேப்டன் இருக்கும்போது வழங்கப்பட்டது. அப்போ இந்த குற்றச்சாட்டுல அவரும் உள்ளுக்கு வராரு. சார் இது குற்றச்சாட்டுன்னு யாருமே சொல்ல, நீங்க மட்டும் தான் சொல்றீங்க. அரசாங்கம் வந்து இது குற்றச்சாட்டா சொல்லல. கட்ட முடியல அப்படின்னு சொல்லியிருந்தா நாங்க கட்டி இருப்போம், இன்னைக்கு நடவடிக்கை எடுக்கிறோம், அவ்வளவுதான். குற்றச்சாட்டுன்னு அவங்க யாருமே அறிவிக்கல. தயவுசெய்து திசை மாத்தாதீங்க. இது வந்து இட்ஸ் நாட் அ சார்ஜ் ஷீட்டட் திங். இது வந்து எப்பயோ கட்ட வேண்டிய விஷயம், இப்போ கட்ட போறோம். கட்ட போறது வந்து அரசாங்கம், அது எங்களுக்கு சந்தோஷம். கண்டிப்பா கட்டி முடிச்சிருவாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, அவ்வளவுதான். இது குற்றச்சாட்டு இல்ல. தயவுசெய்து தனிப்பட்ட எது அவமானம் பிளஸ் சந்தோஷம். இன்னைக்கு சந்தோஷம், அந்த கேள்விப்பட்ட உடனே முதல்ல சந்தோஷம் தான் சார். ஏன்னா ஒரு மணிமண்டபம் நாங்க எல்லாம் கூடி இருக்கிறது இந்த காரணம் வந்து நடிகர் சங்கத்துல ஒரு அந்த நிலத்துல வந்து ஒரு நடிகர் சங்க சொத்து அது பார்க்கும்போது மணிமண்டபம் பெரிய விஷயமே இல்லை. ஆமா, ஒரு நகத்தை இறந்து போன நகத்தை கிள்ளி போடுற விஷயம். ஆமா, அதை பண்ணாத நீங்க சந்தோஷம் நன்றி சொல்றது ஓகே. நடிகர் சங்கத்துக்கு உங்க அணியா இருக்கட்டும் பொதுவா இருக்கட்டும் இது அவமானமா சந்தோஷம் சார். இது நடிகர் சங்கத்துக்கு அவமானம் சார். ஓப்பனா நான் சொல்றேன். இது வந்து 10 வருஷம் நீங்க சொன்ன அதே கேள்விதான் என் மனசுல இருக்கு. அதுதான் நானும் கேட்கிறேன். நான் ஒருவேளை நான் நடிகனா இல்லைன்னா இதே மாதிரி நான் அங்கிட்டு உட்காந்து நான் கேட்டிருப்பேன், எப்படி உங்களால கட்ட முடியும்? இத்தனை இளம் நடிகர்கள், இத்தனை டாப் ஆக்டர்ஸ் இருக்காங்க, இத்தனை பேர் இருக்கும்போது ஏன் ஆளுக்கு ஒரு 10,000 ஒரு தொகை? இதே மாதிரிதான் எங்களை கேட்டிருந்தா நாங்களாம் சேர்ந்து வந்திருப்போமே. இப்போ மணிமண்டபம் வந்து 10 வருஷமா இருக்குன்னா ஆண்டுக்கு இப்ப எத்தனையோ கலை நிகழ்ச்சி பண்ணியிருக்கோம். அது ஒரு விஷயமா வச்சுக்கிட்டு பண்ணியிருந்தா சிறப்பா செயல்பட்டு இருக்கலாம்ல. அது வந்து உண்மையிலேயே நாங்க வந்து வருத்தப்படுறோம். பட் அதை தாண்டி சொல்யூஷன் ஃபார் எவ்ரி ப்ராப்ளம் இன்னைக்கு வந்து சொல்யூஷன் கிடைச்சிருக்கு. அந்த சொல்யூஷனுக்கு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர் அம்மா அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவிச்சுக்கிறோம். ஆமா சார், அந்த உணவரதம் நடத்தும் போது எல்லாரும் பங்கேற்றணும். அது வந்து எங்களோட அஜெண்டாவா இருந்தது. இப்ப தேர்தல் வரும்போது கண்டிப்பா வந்து இது வந்து இந்த நடிகர் சங்கம் தேர்தல் வந்து அரசியல் சார்ந்தது அல்ல. எங்க ஃப்ரெட்டர்னிட்டிக்குள்ள ஒரு நல்லது நடக்கணும், அந்த ஃப்ரெட்டர்னிட்டிக்கு நல்லது நடக்கணும்ன்ற நோக்கத்துல வந்து ஒரு 2 அணியா எனக்கு பிரிஞ்சிருக்கு. இப்ப அந்த 2 அணியில வந்து அவங்க கட்ட போறாங்களா இல்ல நாங்க கட்டி கொடுப்போமா அப்படியெல்லாம் வந்து அலசி பார்க்க வேணாம். இன்னைக்கு வந்து அரசாங்கம் அறிவிச்சிருக்கு. So we are happy, we are accepting. பட் மணிமண்டபம் அரசாங்கம் கட்டுது சார். நீங்க என்ன அதை எக்ஸ்ட்ரா பண்ண போறீங்க? உங்கள் பங்காக நடிகர் சங்கமோ உங்க அணி பங்காகவோ அரசு கட்டுற மணிமண்டபத்துல நீங்க என்ன எக்ஸ்ட்ரா அதுல வந்து குளோரிஃபிகேஷன் சேர்க்க போறீங்க? இல்ல இன்னைக்கு தானே அறிவிச்சிருக்காங்க. அத திட்டம் இருக்கா உங்களுக்கு? இல்ல உங்க சர்பாஸ்ல திட்டம் இருக்கா? இல்லைங்க பிரதர். அதாவது ஒரு செயல் செய்யப்படும் போது சில சமயங்கள்ல இப்போ அண்ணா ஒருத்தர் கேட்டாங்க, ஆரம்பத்தில் அறிவிக்கப்படும் போது 2002ல தலைவர் ஒருத்தர் இருந்தாரு. ஒரு விஷயம் அறிவிக்கப்பட்டு அது செயல்படுத்தப்படும் போது அடுத்த நிர்வாகம் வந்தது. அடுத்த நிர்வாகத்துக்கு தான் முழுமையான காலகட்டம் இருந்தது, ஒரு 10 வருட காலகட்டம். இல்ல பிரிச்செல்லாம் பார்க்கல. இப்ப கேப்டன் இருந்தாலும் சரி, இப்போ சரத் சார் இருந்தாலும் சரி, நடிகர் சங்கம் தான். அது தலைவர்கள் நாளைக்கு நாங்க பொறுப்பு வந்தாலும் பொறுப்புகள் இருக்கிறவங்க யாரோ ஒரு தான். அடுத்தது அந்த கமிட்டியே வந்தாலும் நடிகர் சங்கம்ங்கிறது தான் பொது பேரா இருக்கு. அதனால தலைவர்களை நோச்சு நம்ம குறை சொல்ல போறது இல்லை.
அப்படி இருக்கும்போது அந்த நிர்வாகம் அறிவிக்கப்பட்டதில் இருந்து ஒரு மிகப்பெரிய செயலை செய்வதற்கு ஒரு காலகட்டம் தேவைப்பட்டிருக்கலாம் அல்லது திட்டமிடல் தேவைப்பட்டிருக்கலாம். அதான் உண்மையா அது 2 நிர்வாகம் செய்யலைங்கிறதான இவங்க பேச்சே இருக்கு. ஏன் நீங்க அதை மட்டும் தனியா பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்கு? நீங்க தானே சொல்றீங்க, நாங்க 2 நிர்வாகத்தையும் தான் சொல்றோம். எதுக்கு சார் 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 ஒரே ஒரு நிமிஷம் சார் ப்ளீஸ். இது ஒருத்தரோட பிறந்த நாள்னா முதல்ல அவருக்கு வாழ்த்துக்கள் சொல்லணும். ஒரு சக நடிகரா ஒரு நல்ல மனிதர் அவருக்கு போய் வாழ்த்துக்கள் சொல்றதுக்காக தான் நான் போனோம். அதுல போய் வலியுறுத்துறது ப்ளீஸ் தயவுசெய்து. நாங்க வந்ததே வேற, நீங்க தப்பா நினைக்க வேணாம். குறிப்பிட்ட திரு சரத்குமார் அவர்கள், திரு ராதாரவி அவர்கள் அப்படியெல்லாம் நாங்க சொல்ல. நடிகர் சங்கம் செயல்படல, அதுல வைக்கப்படுறோம். இன்னைக்கு அரசாங்கம் செயல்படுது, அதுக்கு நாங்க பெருமைப்படுறோம். அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் சிம்பிள். அது இவர் பண்ணாரா இன்னார் பண்ணாரா வேணாம் சார், அது வேணாம் ப்ளீஸ் தயவுசெய்து வேணாம். நிர்வாகமாக தான் பேசப்படுதே தவிர தனிநபர் விவாதம் இல்லைங்க. இது ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, அவங்கவுங்க தனிப்பட்ட முறையில் அவங்க சொல்லும் போது நாங்க சந்தோஷப்படுவோம். நாங்க யாருமே எங்க அணியில, நான் இப்போ சொல்லுவேன், இங்கிட்ட இருக்கிற அத்தனை பேரும் எங்க அணி சார்ந்தவங்க. எல்லா உறுப்பினர்களும் சந்திக்கிறோம். எல்லா உறுப்பினர்களுக்கும் ஓட்டு போட வரணும் அப்படின்னு தான் சொல்றோம் தவிர எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நாங்க இன்னி வரைக்கும் கேட்டதில்லை. இப்போ வெளிப்படையா எல்லாரும் நாங்க விஷால் அணி அப்படின்னு சொல்லும் போது ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா விஷாலுக்காக ஓட்டு போடல, இந்த அணி ஏதோ நல்லது செய்ய போது மாற்றம் தெரிவிக்க போறாங்க அப்படின்ற நம்பிக்கையில அத்தனை பேரும் சொல்றாங்க. சோ அவங்க சார்பா சொல்லும் போதுதான் நான் ஏத்துப்பேன் தவிர நான் தனிப்பட்ட எங்க அணி சார்ந்தவங்க அத்தனை பேரும் யாருமே இவங்க எங்க அணி இவங்க எங்க அணி இல்ல அப்படின்னு நாங்க சொல்ல போறது இல்லை. யார் யார் எந்த பதவிக்கு போட்டியிட போறாங்கன்னு சொல்லி தேர்தல் தேதி அறிவிச்சு ஒரு 5 daysல சொல்லிடுவோம் சார் உங்களுக்கு. விஷால் சார், இந்த படம் பாயும் புலிக்கு தமிழ்நாட்டில் தடை விதிச்சதா இப்போ திரையரங்கு ஒருங்க செயலாளர் பன்னீர்செல்வம் கூட்டியிருக்காரு, உண்மையா? அதான் இப்பதான் எனக்கே நான் உள்ள நுழையும் போது தான் சொன்னாங்க. அது தயாரிப்பாளர் நான் இல்லைன்னா நான் இருந்திருந்தா நான் பேட்டிக்கே வந்திருக்க மாட்டேன். நான் ஓடி அந்த பிரச்சனையை தீர்த்திருப்பேன். வேற யாரோ தயாரிப்பாளர் அதுக்கான வேலைகள்ல இறங்கிட்டாங்க. 5 மணிக்கு மீட்டிங்கு, கண்டிப்பா சுலபமா முடியும்னு நான் நம்புறேன், எதிர்பார்க்கிறேன். அப்படி நாங்க நினைச்சல. ஒரு பொது விஷயமா ஒரு நில பிரச்சனைக்காக போராடின ஒரு அணிங்கிறதுனால ஒரு காரணம் ஒரு ஃபீலை கிரியேட் பண்ணி 5 பேர் இருந்தோம் ஆரம்பத்துல. எங்களுக்கு அதான் இன்னைக்கு நாங்க எங்க சார்ந்த அந்த இடம், அந்த நடிகர் சங்கம் இடம் 19 கிரவுண்ட் அபிபுல்லா ரோட்ல இதே மாதிரி ஒரு கட்டடம், அதாவது கட்டடம் வரணும் அப்படின்ற எதிர்பார்ப்புடன் இந்த எலெக்ஷன்ல இறங்க போறோம். அதுதான் எங்களோட நோக்கம். ஸோ கண்டிப்பா எம்ஜிஆர் அவர்கள் வேர்வை சிந்தி கஷ்டப்பட்டு நாடகத்துல நடிச்சு அதுல வர பணத்துல ஒரு கட்டடம் கட்டினாங்க, அது இடிக்கப்பட்டது. அதே இடத்துல சிவாஜி சாரும் எம்ஜிஆர் அவர்கள் சச்சுவமா நிறைய மூத்த நடிகர்கள் நடிகைகள் எல்லாம் கஷ்டப்பட்டு அந்த இடத்துல ஒரு கட்டடம் கட்டினாங்க. அந்த கட்டடம் இன்னைக்கு இல்லை. அந்த இடத்துல அதே மாதிரி எங்களுக்கு சார்ந்த ஒரு கட்டடம் வரணும் அப்படின்ற நோக்கத்துல நாங்க கேள்வி கேட்டோம். 3 வருஷம் ஆச்சு. இன்னைக்கு எலெக்ஷன் வந்துருச்சு. எலெக்ஷன்ல ஜெயிச்சுதான் அதை செயல்பட முடியும். அது we can bring it to existence அப்படின்ற சூழ்நிலை வரும்போது தான் நாங்க எலெக்ஷன்ல நிக்கிறோம். கண்டிப்பா we are looking forward. இன்னைக்கு மணிமண்டபம், சிவாஜி சார் மணிமண்டபம்ன்றது ஒரு நல்ல ஒரு விஷயம். we are also looking forward. எங்க நடிகர் சங்கத்திலையும் அதே மாதிரி ஒரு நல்ல பில்டிங் வரும், எங்க ஃப்ரெட்டர்னிட்டிக்கு சார்ந்த ஒரு பில்டிங் வரும்ன்ற நம்பிக்கையில நாங்க ராவு பகலா உழைக்கிறோம். எலெக்ஷன்ல நிக்க போறோம், ஜெயிக்க போறோம். நன்றி, வணக்கம்.